Pebbles Tamil. Hi, hello, welcome back to Pebbles Tamil channel viewers. நம்மளோட சேனல்ல கொசப்பேட்டையில உங்களுக்கு 3 அடி பிள்ளையார்ல இருந்து 15 அடி வரைக்குமே பிள்ளையார்கள் என்னென்ன வகையில இந்த வருஷம் சேல்ஸுக்கு இருக்குன்றத போன வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒவ்வொரு மார்க்கெட்லயுமே கிடைக்கிற களிமண் பிள்ளையார் தாங்க. இந்த களிமண் பிள்ளையாரோட அச்சு, இந்த களிமண் அச்சில் எப்படி பிள்ளையாரை உருவாக்குறாங்க, அதுக்கப்புறம் இது பெயிண்டிங் செக்ஷனுக்கு எப்படி போகுது, இதோட ஃபினிஷிங் என்ன, இந்த மாதிரியான களிமண் விநாயகர் பல ஆண்டுகளாக செய்கிற ஒரு உற்பத்தியாளர்கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூ மாணிக்கம் ஸ்ட்ரீட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருக்கும்போது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லைட் கம்பம், அதாவது 5 லைட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் 5 லைட் ஏரியா கொசப்பேட்டுங்க. இந்த களிமண் விநாயகர் செய்வதற்குண்டான முதல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, களிமண்ணை அதுக்கு பருவத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஒரு வழுவழுப்பாக வர மாதிரி நம்ம கொண்டு வரணுங்க. அதுக்குண்டான முதல் ப்ராசஸ் தான் இது. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது தான் களிமண்ணில் தண்ணி ஊற்றி பதப்படுத்துறதுக்காக வச்சுருக்காங்க. களிமண் பதப்படுத்தப்பட்டதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அச்சில் கரெக்டாக இந்த பவுடர் போட்டு அதுக்கப்புறம் இந்த பதப்படுத்தப்பட்ட களிமண்ணை நல்லா உருட்டி அதுலேருந்து விநாயகர் செய்யறதாங்க. நீங்கள் விநாயகர் அச்சில் செய்யறத பக்கத்துல இருந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இந்த மெத்தட் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருந்தது. களிமண் டைட்டாக பண்ணோம்னா நமக்கு வேலைக்கு மண்ணே கிடைக்காது. களிமண்ணை கரெக்டாக இந்த அச்சில் ஃபினிஷிங் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணுறதா நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த விநாயகர் எல்லாமே வாட்டர் வாஷ் பண்ணி பர்ஃபெக்ஷன் எல்லாமே பார்த்து அதுக்கப்புறம் தனியாக காய வச்சுருவாங்க. அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாலை, பூ, ஆபரணம் இதுக்கு எல்லாத்துக்குமே உண்டான பெயிண்டிங் தாங்க. களிமண்ணில் செய்கிற பிள்ளையாரை நீங்கள் பார்த்தீங்க. இதுவே உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே ஒயிட் சிமெண்ட்டில் செய்கிற பிள்ளையார் இருக்குங்க. இப்போ வாங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிமெண்ட்டு நார்லாம் வச்சு இந்த மோல்டு எடுத்துருக்கு. இது நல்லா காய வச்சு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் மண்ணு பிள்ளையாரை போட்டு அழுத்தி சேல்ஸ் பண்ணுறது, அதுதான் தயார் பண்ணுறது மோல்டு. டை மோல்டு சொல்லலாம், டைன்னு சொல்லலாம், அச்சுன்னு சொல்லலாம். நாங்கள் செஞ்சு கொடுத்தா தான் அவங்க மண்ணு பிள்ளையாரை இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு போட முடியும். அந்த டையில் தான் நிறையா பிள்ளையார் போடலாம். நெருகு பிறகு தான் அதை வித்தியாசமாக போடலாம். ப்ளைனானா அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணால் இந்த மாதிரி, அதெல்லாம் அது சூளை போட்டு பெயிண்ட் பண்ணுறது, கொளுத்துவாங்க இல்லையா, செங்கல் சூளை, அந்த மாதிரி பொம்மை சூளை. ஓகே வியூவர்ஸ், இந்த கொசப்பேட்டையில் உங்களுக்கு நிறைய விநாயகர் செய்கிற இடங்கள்லாம் இருக்குங்க. விநாயகர் செய்கிற ஆரம்பிக்கிறதுலேருந்து அதுக்கு பெயிண்டிங் கொடுக்கறதுலேருந்து டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கு இங்கே நிறையவே நடக்குது. உங்களுக்கு நிறைய விநாயகர் வேணும், உங்கள் ஏரியாவில் மார்க்கெட்டில் நிறைய சேல்ஸ் பண்ணணுன்னா கூட நீங்கள் இந்த கொசப்பேட்டைக்கு வரலாம். இப்போ நம்ம கூட விநாயகர் செய்கிற சம்பந்தமூர்த்தி அண்ணா இருக்கார். அவர் பல வருடங்களாக இந்த விநாயகர் செய்கிற தொழிலில் தான் இருக்கார். இப்போ நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அண்ணே. வணக்கம். வணக்கம். சொல்லுங்கண்ணே, உங்கள் எவ்வளவு நாளாக நீங்கள் இந்த விநாயகர் செய்கிறீங்க? காலம் பூரா நாங்கள் செஞ்சுருந்தாங்க. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து, அதுக்கு அடுத்தது எங்கள் அப்பா, எனக்கு அதுக்கு அடுத்தது நான். சரிங்கண்ணே, இந்த விநாயகர் செய்கிறதுக்கு முதல் ஆரம்ப நிலையிலேருந்து எப்படி வரும், என்ன முறையில் வரும் இது அப்படி சொல்லுங்கள். விநாயகர்ன்றது முதன்றது குறைஞ்சபட்சம் ஒரு 30 ஆண்டுக்கு பிறகு முன்னேனாக்கா மண் விநாயகர் மட்டும்தான். அரடி நாணயம் கொட்டை பார்க்கணுன்னா இந்த உளுண்டு விநாயகர் கொட்டை பார்க்கணும் தான் 1 இன்ச்சுன்னுவாங்க. இன்ச்சு கணக்கு பிரகாரம் பார்த்தா அது பேரே கொட்டைப்பாக்குன்னுவாங்க. கொட்டைப்பாக்கு பிள்ளையாருன்னுவாங்க. 3 இன்ச்சு 6 இன்ச்சு 4 இன்ச்சுன்னு இப்போ தான் வருது. கொட்டைப்பாக்கும் நாணயம் அரடி 3/4 அடின்றது அப்பத்துலேருந்து ஐதீகம். அப்பத்துலேருந்து அது மாதிரி வீட்டுங்களில் பிள்ளையாரை வச்சு கும்பிட்டாங்க. ஏதோ ஒரு சமீப காலத்தில் ஏதோ ஒருத்தர் பெரிய விநாயகர் வச்சு தரிசனம் பண்ணார். அதன் பிறகு எல்லோரும் செய்ய ஆரம்பித்தாங்க. பெரிய விநாயகர்ன்றது கொசப்பேட்டையில் பெரும் செய்கிறவங்க கொசப்பேட்டில் தான்.
இப்போ சென்னையில் வந்து நம்ம விநாயகர் சிலைனா இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு கொசப்பேட்டை தான் வராங்க. இதுக்கு முன்னாடி 30 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னாலும் நம்ம இந்த கொசப்பேட்டையில் தான் எடுப்பாங்களா, இல்லை சென்னையில் எங்கெல்லாம் கிடைக்கும் இந்த விநாயகர்? கொசப்பேட்டை தான் மெயின். கொசப்பேட்டை தான் மெயின். விநாயகர் பெரிய விநாயகர் எங்கே போனால் பார்க்கலான்னா கொசப்பேட்டை. விநாயகரை வந்து கற்பனை பண்ணி செஞ்ச இடம்னா கொசப்பேட்டை தான். இப்போ வந்து வாங்கி வியாபாரம் பண்ணுறாங்க. ஆந்திராவிலேருந்து வருது, பாண்டிச்சேரி, ஆந்திராவிலேருந்து வருது, புட்லூர்லேருந்து வருது, திருநன்றூர்லேருந்து வருது, காஞ்சிபுரம் வருது, கடலூர் வருது. அப்புறம் வந்து அந்த உற்பத்திக்கு ஏதோ அதுக்கு முன்னே வந்து எல்லா இடத்துலையும் செஞ்சாங்க. இப்போது ஆர்எஸ்எஸ்லேருந்து கூட செஞ்சாங்க, அவங்களே முயற்சி பண்ணி செஞ்சாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து வியாபாரம் வந்து வாங்கி வியாபாரம் பண்ணுறாங்க. அதில் வந்து நோ யூஸ். நீங்கள் எத்தனை வருஷம் பண்ணாரு? நாங்கள் வந்து இதே தொழில் தான். இது எப்படி நான் வருஷத்துக்கு 3 தான் செய்வீங்களா இல்லை வருஷம் பூரா வேலை? அதாவது ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் சொல்கிறேன். ஜனவரி பிறந்ததுன்னா 1ஆம் மாதம் வந்து காலடிப்பேட்டைன்னு திருவிழா. காலடிப்பேட்டை ராயபுரம் காசிமோடுன்னு ஒரு திருவிழா, கல்மண்டபம்னு வாங்க. அது ஏற்பெயர் கல்மண்டபம். அதாவது வந்து கந்தசாமி கோயிலேருந்து முருகர் வந்து கோலம் கொண்டு அங்கே போவார். அது ஒரு நாள் திருவிழா. அதுக்கு தான் வந்து அதுக்கு சில பேருங்க உண்டு. கல்மண்டபம், வேட்டுற புலின்னுவாங்க. வேட்டுற புலின்னா இவர் இந்த முருகர் போய் அங்கே போய் வேட்டையாடுவார், அதனால் வேட்டுற புலின்னு பண்ணுவாங்க. அதுக்கடுத்து திருவத்தூர் வடிவடி அம்மன் திருவிழா 2ஆம் மாதம். 3ஆம் மாதம் ஒரு பங்குனி உத்திரம் வந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில். அதில் உண்டியல், அதாவது வந்து தெலுங்கில் சொன்னால் ஜிங்கிலு, ஜிலுகுலு, உண்டிலு, அது மாதிரி அந்த மாதிரி. அது நான் ஆந்திராவில் சொல்கிறது. இங்கேத்திக்கு வந்து கிருஷ்ணடு இருக்குது. அப்புறம் வந்து மயில் வந்து மேலே மாட்டுற மாதிரி. இந்த திருவிழாக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எது சொல்கிறேன் கேளுங்க. அப்புறம் மயிலாப்பூருக்கு அடுத்ததுனாக்கா மாதவரம்னு வரும். மாதவரம்னா ஜெபஸ்டீன் கோயில். அதுக்கு அடுத்தது சின்னமலைன்னு ஒன்று வரும். சின்னமலை வந்து கிறிஸ்டின் கோயில். அப்புறம் வந்து அதுக்கு பக்கத்தில் சைதாப்பேட்டைன்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து முருகர் கோயிலுங்குது. அதுக்கப்புறம் கிறிஸ்டின் கோயிலும் இருக்குது. அதுக்கு அடுத்தது இங்கே ஆதி மொட்டையம்மா திருவிழான்னு ஒன்று இருக்குது. அது வந்து 4ஆம் மாதம் சித்ரா பௌர்ணமி. அதாவது வந்து மிக சிறந்த முறையிலே கொண்டாடுவாங்க. அப்புறம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, அப்புறம் ஆயுத பூசை அடுத்தது கிறிஸ்மஸ்ஸு. அந்த மாதிரி இப்போ கண்டினியூவாக இருந்துக்கினே இருக்கும். எப்படி என்னென்ன பண்ணல? வெறும் களிமண்ணில் மட்டும் தானே? என்னென்ன மண் இருக்குது விநாயகர்? களிமண் இல்லை, பேப்பர்லேயும் செய்வோம், பைப்புலேயும் செய்வோம். இல்லை ஃப்ரண்ட்டில் அவர் செஞ்சுருந்தார்ல, அது என்ன மண்? பிஓபி. அது ஒயிட் மண். இது ஒயிட்டில் மண்ணுனா க்ளீனாக இருக்கும். ஆமாம், ஒயிட் மண் அது வந்து விலை உயர்ந்தது. இதை வந்து ஒரு மீன் பாடினா ஒரு 500 ரூபான்னு கொட்டாங்கன்னா அதுக்கு 5000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். அது வந்து ஒயிட் மண். அது நல்லா க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி இருக்காது. ஒரு விநாயகர்னா டீட்டெயிலாக இருக்கும். அதில் இன்னொரு மண் இருக்குது. அந்த நெருப்பில் வந்து சூளையில் அந்த மாதிரி மண் இருக்குது. ஃபயர் கிளேன்னு ஒன்று போடுவாங்க. ஃபயர் கிளேன்னா நெருப்பு எவ்வளோ நெருப்பு போட்டாலும் தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. வெறும் இந்த விநாயகர் கிருஷ்ணன் மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த இடத்துல நிறைய பொம்மைகள் வந்து நீங்கள் செய்கிறீங்க. நல்ல பொம்மை, எந்த பொம்மை வேணாலும் வரும். திடீர்னு எதனா ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் அதெல்லாம் கூட செஞ்சு கொடுப்போம். சிமெண்ட்டில் செய்வோம், பைப்பரில் செய்வோம், மண்ணில் செய்வோம், பேப்பரில் போடுவோம் எல்லாம். அந்த இடத்துல நிறைய டையிங் பொம்மைகளை பார்க்க முடிஞ்சது. அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் எது இந்த வீட்டில் காமிச்சு. அது டை சேல்ஸு. ஓகே வியூவர்ஸ், இங்கே சம்பந்தமூர்த்தி அண்ணன் ஒரு தெளிவான விளக்கம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. வருஷத்தில் நீங்கள் எப்போ வேணால் வரலாம். உங்களுக்கு களிமண் பிள்ளையாரோ, சிமெண்ட் பிள்ளையாரோ, பேப்பர் பிள்ளையார், உங்களுக்கு எந்த பிள்ளையார் வேணாலும் இங்கே வந்து பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான பிள்ளையார் நிச்சயமாக கிடைக்குங்க. இங்கே உங்களுக்கு 100 ருபீஸ்லேருந்து பிள்ளையார் அவைலபிளாக தாங்க இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொசப்பேட்டை 5 லைட் ஏரியாவில் தான் இருக்குது. இப்போது இங்கே வித்தியாசமான பிள்ளையார் நிறையவே இருக்குது. மயிலில் இருக்கிற மாதிரி பிள்ளையார் இருக்குது, பிள்ளையார் எலி கூட இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பிள்ளையார்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இது 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் 200, 300, ஒரு 500, 1000 வரைக்குமே உங்களுக்கு இங்கே விநாயகர் எல்லாமே அவைலபிளாக தாங்க இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. இதில் எல்லாத்தை விட எனக்கு ரொம்பவே பிடிச்ச பிள்ளையார்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு பிள்ளையார் தாங்க. இன்னும் அதுக்கு பெயிண்டிங் கொடுத்து முடியல, ஆனால் இப்போவே அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் பிள்ளையார் தாங்க.
போன வருஷம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் மட்டும் தனியாக தெரிவார். ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு விநாயகரோட அதோட வாகனமான எலியும் நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி கருப்பு கலர் பெயிண்டோட சூப்பராக இருக்குங்க. எல்லாருக்கும் என்னுடைய இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க. பெபிள்ஸ் தமிழ்.